கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா மோட்டர் ஆன் பண்றாங்க, தண்ணி ஃபுல் ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகி வலிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் ஆஃப் பண்ணுவாங்க. இனிமே அது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் அதுவே ஆன் ஆயிடும். மோட்டர் போட்டதே மறந்துட்டு டிவி பார்த்துருப்பாங்க, இல்ல வேலையா போயிடுவாங்க. அதுதான் ஆமா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெரியவங்க வயசானவங்க பாத்தீங்கன்னா மேல நின்னு பாப்பாங்க, ஏன்னா அவங்க தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற அந்த கான்சியஸோட இருப்பாங்க. சோ அவங்க நின்னு பாக்குறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சண்டை நடக்கும். இந்த வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வாடகை ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்கன்னா ஒரு மோட்டார் இருக்கும், அதை ஒரே டேங்க் தான் மேல வச்சுப்பாங்க. யாராச்சும் ஒருத்தங்க தண்ணி இல்லைன்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனா அதை ஆஃப் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. இல்லன்னா மேல இருந்து கீழே வந்து போட்டுட்டு போகணும், ஆன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அது வந்து தண்ணி சலசலசல முடிஞ்சா ஒரு 70 லிட்டர் 80 லிட்டர் தண்ணி ரோட்ல வலிஞ்சு போகும். அது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை வந்து கேட்பான், இல்ல ரோட்ல போறவங்க வந்து ஏன்பா மோட்டர் கூட ஆஃப் பண்ண முடியல சண்டை வரும். இதெல்லாம் பிரச்சனை தீர்த்து வச்சிரும். இது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்ப்ல தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது பண்ணும். ஸோ மேல டேங்க்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருக்குது, அதனால மோட்டர் ஆன் ஆகல. இப்ப பாருங்க, ஓகே, இது கீழே நவுந்ததுமே வந்து மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா மிதந்து அப்படியே தண்ணி இல்லாத போர்ஷன் போது தொங்கிடும். நமக்கு ஃப்ளோட் வந்து தொங்கிட்டு இருக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகி இப்போ மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் தான் மல்டி சிவா. நம்ம பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வீட்டில் வந்து மோட்ரு வந்து கண்டிப்பாக வச்சிருக்கீங்க. மோட்ரு இருக்கும், ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த டேங்க்ல வந்து ஒரு டெய்லி வந்து நீங்கள் தண்ணி போடுறதுக்கு வந்து மோட்ரு ஆன் பண்ணுவீங்க. அது தண்ணி ரொம்ப வலிஞ்சு கீழே ஊற்றிட்டு இருக்கோம். அதுவே வந்து நிறைய தண்ணியும் வேஸ்ட் ஆகும். அதில் வந்து நிறைய ப்ராப்ளமும் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு சூப்பராக வந்து எக்யூப்மெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கூட சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் பிரதர். ஓகே சார், உங்க ப்ராடக்ட் வந்து சூப்பரா இருக்கு. நிறைய பேர் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து டீடைலா சொல்லுங்க. முதல்ல உங்க கம்பெனி நேம் சொல்லுங்க, எந்த லொகேஷன்ல இருக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா பார்ன் எக்ஸ்பர்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இது வந்து காந்திபுரம் நஞ்சப்பா ரோட்ல, நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர்ஸ். அனுப்பர்பாளையம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நமக்கு. ஓகே சார், சூப்பர். ஸோ அந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லுங்க சார். ஸோ மெயினா பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோலருங்கிறது நீங்களே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டீங்க மக்களுக்கு, சரிங்களா? மெயினான யூசேஜ் அதுதான். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ராவா நீங்க சொல்லாத சொல்லிடுறேன். ஸோ வீட்டில் பெரியவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், மெடிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து உலகம் வந்து ரன்னிங் ஃபாஸ்ட். இன்னைக்கு ஐடி பீப்புள்ஸ் தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. தண்ணி டேப்பை திறந்த உடனே தண்ணி வரணும், தண்ணி வராம இருக்கக்கூடாது இல்லைங்களா? அந்த சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால டேங்க்ல வந்து தண்ணி இல்லாமல் போயிடக்கூடாது. அதே மாதிரி கீழே சம்பு தொட்டி கட்டியிருப்பாங்க, 10,000 லிட்டர் பண்ண தொட்டி கட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தண்ணி இல்லாமல் போய் காயில் வந்து அடி வாங்கிரும். ஏன்னா மோட்டர் வந்து எம்டியா ஓடுச்சு. ஆமா, எம்டியா ஓடும் போது காயில் ஹீட் ஆகி அது டேமேஜ் ஆயிரும். அது கிட்டத்தட்ட 3000 அளவு செலவு பண்ணுவாங்க. கண்டிப்பா ஒரு காயில் கட்டுறதுக்கு 3000 ஆயிரும். அடுத்த கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கஸ்டமர் என்ன பண்றாங்கன்னா மோட்டர் ஆன் பண்றாங்க, தண்ணி ஃபுல் ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகி வலிஞ்சதுக்கு அப்புறம் தான் போய் ஆஃப் பண்ணுவாங்க. இனிமே அது தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் அதுவே ஆன் ஆயிடும். மோட்டர் போட்டதே மறந்துட்டு டிவி பார்த்துருப்பாங்க, இல்ல வேலையா போயிடுவாங்க. அதுதான் ஆமா. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெரியவங்க வயசானவங்க பாத்தீங்கன்னா மேல நின்னு பாப்பாங்க, ஏன்னா அவங்க தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிற அந்த கான்சியஸோட இருப்பாங்க. சோ அவங்க நின்னு பாக்குறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சண்டை நடக்கும். இந்த வாடகை வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வாடகை ரெண்டல் ஹவுஸ்ல இருக்காங்கன்னா ஒரு மோட்டார் இருக்கும், அதை ஒரே டேங்க் தான் மேல வச்சுப்பாங்க. யாராச்சும் ஒருத்தங்க தண்ணி இல்லைன்னு சொல்லி ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனா அதை ஆஃப் மட்டும் பண்ணவே மாட்டாங்க. இல்லன்னா மேல இருந்து கீழே வந்து போட்டுட்டு போகணும், ஆன் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அது வந்து தண்ணி சலசலசல முடிஞ்சா ஒரு 70 லிட்டர் 80 லிட்டர் தண்ணி ரோட்ல வலிஞ்சு போகும். அது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டை வந்து கேட்பான், இல்ல ரோட்ல போறவங்க வந்து ஏன்பா மோட்டர் கூட ஆஃப் பண்ண முடியல சண்டை வரும். இதெல்லாம் பிரச்சனை தீர்த்து வச்சிரும். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 6 மாடல் இருக்கு. அது டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிச்சிடறேன். லைவா மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இது 20 HP மோட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால லைவாகவே நான் உங்களுக்கு இதை டெமோ பண்ணி காமிச்சிடறேன். சூப்பர் சார். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மாடல் பற்றி சொல்லுங்க சார், எப்படி இருக்கு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல் சொல்லியிருந்தேன். ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு செல்ஃப் ப்ரைமிங் மோட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது மோனோ பிளாக்கிங் மோட்டர்னு சொல்லுவாங்க, அல்லது ஜெட் மோட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி அந்த மோட்டர் இருக்கும். நார்மல் இந்த மாதிரி 16 ஆம்ப் சுவிட்ச் இருந்தாலே போதும் அந்த மோட்டர் ஆன் பண்றதுக்கு. இந்த மாதிரி மோட்டர்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது நார்மல் டெஸ்டிங் மோட்டர். இந்த மாதிரி வெளியே தெரிகிற மோட்டார்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த மாதிரி யூனிவர்சல் கண்ட்ரோலர் போட்டாலே போதுமானது. அதுதான் இப்போ லைவ் டெமோ நான் உங்களுக்கு வச்சிருக்கிறேன். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்ல தண்ணி குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பில் தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இது பண்ணும். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் நான் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நமக்கு வந்து வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2300 ரூபாய். இந்த மாதிரி 2 ஃப்ளோட்டு ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துருவோம், சரிங்களா?
அதே மாதிரி ஓப்பன் சப், அதாவது நீங்க மோட்டர் போட்டிருப்பீங்க, வெறும் ஸ்டார்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்டர் வெளியே இருக்கும், மோட்டர் வந்து பூமிக்கு அடியில் 200 அடி 300 அடி போர் இருக்கும், அதே மாதிரி 10 அடி 20 அடி தொட்டிக்குள்ளேயே அந்த மோட்டர் போட்டிருப்பீங்க. அந்த மாதிரி மோட்டருக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2000 மட்டும் தான். ஏன்னா ஒரு ஃப்ளோட் தான் வரும், அதுக்கு வந்து இன்னொரு ஃப்ளோட் வராது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன். இந்த ரெட் கலர் ஃப்ளோட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சம்பு தொட்டிக்குள்ள உள்ளது. சரிங்களா? இது சம்பு தொட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொட்டி, அதாவது மேல் டேங்க்ல போடக்கூடிய ஃப்ளோட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல இருக்கு. இங்க பாருங்க, பவர் ஆன் லைட் எப்படி எரியும்னா 180 இருந்து 220 வோல்டேஜுக்குள்ள தான் நம்ம கரண்ட் சப்ளை இருக்கணும். அப்படின்னா தான் கரெக்டான வோல்டேஜ் சப்ளை வருதுன்னு அர்த்தம். ஸோ இந்த வோல்டேஜ் கரெக்டாக இருக்கிறதுனால பவர் ஆன் லைட் எரியுது, பெர்ஃபெக்டாக ஓடிடும். நெக்ஸ்ட் இப்போ சம்பில் தண்ணி இருக்கா இல்லைன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணும். இங்கே பாருங்க, கீழே சம்பில் தண்ணி இல்லை, ஏன்னா ஃப்ளோட் வந்து மிதந்து மேலே வரணும், மிதந்து மேலே வராதனால தண்ணி இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, தண்ணி வந்து இல்ல ஃபுல்லா இருக்கிற பொசிஷன், தண்ணி கீழே சம்பு தொட்டில தண்ணி இருக்குது, அதனால இருந்துச்சு அப்படினா இது மேல இருக்கும், கீழே வந்துரும். அதனால இங்க பாருங்க சம்ப் ஓகே, இப்போ ஃபுல்லா இருக்கனால சம்ப் ஓகேங்க, லைட் எரியுது பாருங்க. ஓகே, ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்போ மேல டேங்க்ல பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா இருக்குது, அதனால மோட்டர் ஆன் ஆகல. இப்போ பாருங்க, ஓகே, இது கீழே நவுந்ததுமே வந்து மோட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா மிதந்து அப்படியே தண்ணி இல்லாத பொசிஷன் போது தொங்கிரும், நமக்கு ஃப்ளோட் வந்து தொங்கிட்டு இருக்கிற கண்டிஷன்ல இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மோட்டர் ஆன் ஆகி இப்போ மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? மோட்டர் ஓடிட்டு இருக்கு, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நிறையுது பாருங்க. சோ இது தண்ணி நிறைஞ்சு மேல வந்ததுமே மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க தண்ணி குறையுது, ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாருங்க, இப்போ மோட்டர் ஓடிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் கீழே அதே மாதிரி தண்ணி குறைஞ்சு வரும் இல்லையா, ஏன்னா மேல தண்ணி ஏத்த கீழே குறைஞ்சு வரும் பாத்தீங்களா? இப்போ பாருங்க, கீழே சம்பு தொட்டில தண்ணி இல்லைன்னா மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் கண்டிஷனுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க்ல தண்ணி குறைஞ்சு ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப், சம்பு தொட்டில தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகுறது, எல்லா விஷயத்துமே சேர்த்து பண்ணிரும். கிட்டத்தட்ட 1 HP மோட்டர்ல இருந்து நீங்க 20 HP மோட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 2300 ரூபா மட்டும்தான். 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 2 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி, ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி ஆல் ஓவர் இந்தியா. நீங்க எங்க நம்பர்ல இருந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட் பண்ணினா போதும். இல்லை நான் ஆன்லைன் வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணிக்கலாம், www.bornexpertgroup.com. அந்த வெப்சைட்ல போய் ஆர்டர் பண்ணீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், 1 டேல ஃப்ரீ ஷிப்பிங் டெலிவரி. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா எல்லாமே 1 டே டெலிவரியில் கொடுத்துடலாம். நார்த் இந்தியாஸ் பொறுத்த வரைக்கும் 2 டேஸ் மேக்ஸிமம் டெலிவரி டைம் நமக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் மாடல் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர். இதில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். அண்ணா இதை பார்க்கறதுக்கு ஒன்று போல தான் இருக்கு. இந்த மாடல் போகுது, இதே சேம் மாடல் இப்படியே தான் இருக்கும். இதில் என்னன்னா ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலுங்கிற லெட்டர் மட்டும் தான் மாறி இருக்குமாண்ணா? இல்லை, அப்படி இல்லை. என்ன கான்செப்டானு பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து போர் மோட்டருக்கு பொறுத்த வரைக்கும் போரில் தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகிறதுக்கு நம்ம உள்ள ரிலே சென்சார்ஸ் கொடுத்துருப்போம். அது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இல்லைன்னா போரில் மேலே ஒரு சென்சார் கொடுப்போம் பைப்பில், அது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அது வந்து இதோட 200 rupees ஜாஸ்தி, 2500 rupees வரும். யூனிவர்சல் ட்ரை ரன் பஸர் கண்ட்ரோலர், அது வந்து ஸ்பெஷலி ஃபார் போர் மோட்டருக்கு மட்டும்தான். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நிற்குது பாருங்க கையில். இந்த செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கண்டிஷன் தான். இந்த செமி ஆட்டோமேட்டிக்கோட வேலை என்ன? இப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் பார்த்தோம். இப்போ உங்க வீட்டில் ஒரு மோட்டர் இருக்குண்ணா, சரிங்களா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க, அண்ணா எனக்கு சிம்பிளா பட்ஜெட்டா கொடுங்கண்ணா, எனக்கு இவ்வளோ ரேட் வேண்டாண்ணா, 2300 ரேட்லாம் வேண்டாண்ணா, கம்மியாக கொடுங்கண்ணா, அதை விட 500 ரூபா கம்மியாக வெறும் 1800 நீங்கள் மேனுவலாக மோட்டர் ஆன் பண்ணால் மட்டும் போதும். தண்ணி ஃபுல்லாச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கும். அதுக்கு இந்த வெறும் கண்ட்ரோலர் மட்டும் போதுமானது. நீங்கள் மேனுவலாக ஆன் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ஃபுல்லானோடனே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிக்கும். அதுதான் செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சார் எங்கள் வீட்டில் 5 வீடு வாடகை வீடு இருக்குது, 5 டேங்க் மேலே வச்சுருக்காங்க, எனக்கு மோட்டர் ஆன் பண்ணால் ஆஃப் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா அவங்க வால்வ் திருப்பி எத்தனால அது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட முடியாது. சப்போஸ் டேங்க் இன்டர்லிங்க் பண்ணி ஒரே டேங்காக இருந்ததுன்னா அதுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போட்டுக்கலாம். சப்போஸ் அவங்களுக்கு இந்த செமி ஆட்டோமேட்டிக் எதுக்காக யூஸ் ஆகும்னா, வால்வு திருப்புற மாதிரி இருக்கும். அவங்க மோட்டர் போறதுக்கு முன்னாடி வால்வு எல்லாம் திருப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வால்வு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதுக்கு காஸ்ட் வைஸ் பட்ஜெட் வைஸ் ஜாஸ்தி வரும். அதுவும் நாங்கள் பண்ணி தருவோம், அது கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நார்மலாக இந்த மாதிரி ஒரு செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலரும் ஒரு ரோட்டர் சுவிட்ச் மட்டும் கொடுத்துருவோம். அது உங்கள் ரோட்டர் சுவிட்ச் பொறுத்த வரைக்கும் ஒரு 650 550 அந்த ரேட் டிஃபரன்ஸ் வரும். 1800 + 650 ஒரு 2450 ரூபாய் பட்ஜெட்லேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ரஸர் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர், அதாவது இந்த மாடல். இந்த 3வது மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ரஸர் மோட்டருக்காக ஆட்டோமேட்டிக்காக ஏர் ரிலீஸ் பண்ணுற முடியும் ஆப்ஷன்.
ஸோ கம்ப்ரஸர் மோட்டர் மட்டும் ரேராக பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இல்லாத ஒரு 400 அடி 500 அடி 600 அடி அந்த மாதிரி இடத்துல தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. 200 அடி கம்ப்ரஸர் மோட்டர் போடுறாங்க. என்ன காரணத்துக்காக போடுறாங்கன்னா போர் மோட்டர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா உள்ள இருந்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும். பட் கம்ப்ரஸர் மோட்டர் பொறுத்து வெளியே உங்க கண்ணுக்கு தெரியிற மோட்டர். கம்ப்ரஸர் மோட்டர் உங்க கண்ணுக்கு தெரியும். ஒரு ஸ்டார்டர் வச்சிருப்பாங்க, இல்லை சுவிட்ச் வச்சிருப்பாங்க, ஆன் பண்ணா ஆஃப் பண்ணிக்கும். அதுக்கு ஒரு ஏர் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் ஆகும்போது நான் சொன்னேன் இல்லையா, வால்வு திருப்புற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி சொல்னாய்டு வால்வ் கொடுத்து என்ன பண்ணிடுவோம், நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ என்னன்னா எங்களால் எல்லாமே பண்ண முடியும். பண்ண முடியாத விஷயம் பானெக்ஸ்பெக்டால கிடையாது. ஸோ இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலோட விலை 2300, சொல்லாரோட விலை 650, 2950. இதுவும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி. ஸோ நம்மகிட்ட இன்னும் ஹை அண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கண்ட்ரோலர் இருக்குது. டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ட்ரை ரன் ரொம்ப ரேராக தான் இந்த பீசஸ் கேட்பாங்க. ஏன்னா ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 3500 வரும் உங்களுக்கு. ரொம்ப ரேராக கஸ்டமர்ஸ் கேட்குறவங்களுக்கு நம்ம இதை பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 டைப் ஆஃப் மாடல் நம்மகிட்ட இருக்குது. உங்களுடைய நீடுக்கு தேவை எங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு 6 மாடல் இருக்குது. நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நம்மகிட்ட இமிடியேட்டாக ஐட்டம் ரெடி ஸ்டாக்லேயே இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாலேஷன் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், நாகர்கோயில், கன்னியாகுமரி, சென்னை, செங்கல்பட்டு, தாம்பரம், தஞ்சாவூர், கடலூர், நெய்வேலி, கும்பகோணம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, ஸோ எல்லா ஏரியாவில் ஆல்மோஸ்ட் 27 மாவட்டத்தில் நாங்கள் கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஏரியாவை சொல்லுங்கள், அங்கே ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்பிச்சேப்போம். அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் மாட்டி கொடுக்கறதுக்கு ஒரு 1000லேருந்து 1500 வரும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதும், மாட்டி கொடுத்துருவாங்க. பட் டேங்க்லேருந்து கிலோ வரைக்கும் ஒயர் வரும். அதை நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. அது மிஞ்சி போனால் ஒரு 500 வரும் சேர்த்து செலவு. அது நீங்கள் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஈஸியாக மாட்டி கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீலர்ஷிப் எங்கிட்ட வேணும். எல்லா மாவட்டத்துலையும் நாங்கள் டீலர்ஷிப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு டீலர்ஷிப்ஸ் வேணும்னா கண்டிப்பான முறைக்கு நம்மகிட்ட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். மினிமம் உங்ககிட்ட ஒரு 50000 ரூபாய் இருந்தாலே போதுமானது. நம்ம டேரெக்டாக வந்து டீலர்ஷிப் என்ன பண்ணிக்கலாம், சைன் பண்ணிக்கலாம். நீங்கள் 50000 பே பண்ணுறது வந்து காஷ் அண்ட் டெபாசிட் கிடையாதுங்க. 50000 பேமெண்ட் பண்ணுறது உங்களுடைய மெட்டீரியல் கூடான பேமெண்ட்டு. உங்களுக்கு 50000க்கு 75000 ரூபாய்க்கு உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம் நாங்கள். நீங்கள் அதை வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 30000 வரைக்கும் வருமானம் வர அளவுக்கு நாங்கள் அதை பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே எங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணி தரோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக பிஸ்னஸ் இறங்கி பண்ணலாம். நெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிஷியன், பிளம்பர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எல்லா வீட்டுக்கும் நீங்கள் புது வீடு கட்டும் போது ஒரு 2 வயரை மட்டும் மேலே டேங்க்லேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் என்ன பண்ணிப்பாங்க, ஈஸியாக ஃபிட் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் விஷயம் அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் www.bonexpertgroup.com போய் வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரேட்ஸும் அதிலே நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கலாம், பம்ப்ஸ், ஸ்டார்டர் பம்ப்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அதையும் போய் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் மல்டி சிவா பிரதர் எங்கள் கம்பெனிக்கு வரணும், அடுத்தடுத்த வீடியோ பண்ணி கொடுக்கணும். ஸோ எல்லா மக்களுக்கும் நன்றி, வணக்கம்.